ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ இன்னித்த எபிசோட்ல நம்ம பார்க்க போகிறது நியூசிலாந்து வர்சஸ் இங்கிலாண்டோட மேட்ச் ப்ரிவ்யூ. இந்த 2026 T20 வேர்ல்டு கப் நல்லா சூடு பிடிச்சிட்டு இருக்கு. இன்னும் சூடு பிடிக்க போகுது. அந்த மாதிரி ஆகிட்டாங்க இன்னைக்கு மேட்சை, இன்னைக்கு இந்த ரிசல்ட்ல. ஸோ அதனால இன்னைக்கு மேட்சுக்கு முன்னாடி நியூசிலாந்து வந்து ஐடியலா வின் பண்ணிட்டு ஜாலியா ஹோட்டல் ரூம்ல உட்காந்து அடுத்த நாள் வந்து இந்தியன் ட்ரிப் பிளான் பண்ணிருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ ஜாலியா இந்தியாவுக்கு போய் செமிஃபைனல் ஆடலான்னு. இப்போ வந்து அது ஒரு ஹால்ட்டுக்கு போட்டு அது நாளைக்கு நடக்கவும் சான்ஸ் இருக்கு. ஆனா அது வந்து இப்போ ஒரு ஹால்ட்ல இருக்கு. ஏன்னா மேட்ச் தோத்ததுனால தே ஹேவ் டு வெயிட் ஃபார் டுமாரோஸ் ரிசல்ட். பட் நம்ம வந்து அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். நியூசிலாந்து இங்கிலாந்தோட ஃபுல் மேட்ச் ரிவ்யூ. ஸோ ஸ்ட்ரைட்டா டாபிக் உள்ள போகலாம். வெல்கம் ராம், வெல்கம் ஆதர்ஷ் இந்த ஷோக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாவே நம்ம எப்போ போல டாஸ்ல இருந்தே ஆரம்பிப்போம். இந்த டாஸ்ல நியூசிலாந்து டாஸ் வந்து சூஸ் பேட் பண்ணாங்க. எனி எனிதிங் தே குட் டன் டிஃபரெண்ட்லி. போலிங் பண்ணிருக்கலாமா, போலிங் எடுத்துக்கலாமா, இல்ல இதை கரெக்ட் நினைக்கிறீங்களா? ஆதர்ஷ் என்ன நினைக்கிறீங்க? இல்லைண்ணா இப்போ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருந்திருக்காது. ஐ கெஸ் சேம் ரிசல்ட் தான் வந்திருக்கும் அவங்க என்ன எடுத்திருந்தாலும். அவங்க ப்ராப்பர் எக்ஸிகியூஷன் இல்லை நியூசிலாந்து டீம் கிட்டேருந்து. அவ்வளோதான், வேறு எதுவும் பெரிய மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் இல்லை. மிஸ்டேக்ஸு செகண்ட் ஹாஃபில் தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த மிஸ்டேக் நான் சொல்ல மாட்டேன். செகண்ட் ஹாஃபில் தான் பண்ணாங்க. ரைட்டு. ராம், நீங்க என்ன நினைக்கிறீங்க டாஸை பத்தி? இல்ல டாஸ் வின் பண்ணி கரெக்ட் டெசிஷன் டு பேட். பிரேமதாசா ஸ்டேடியத்துல வந்து நம்ம போன வீடியோல போன செக்மெண்ட்லயே நான் சொல்லியிருப்பேன். போன வீடியோல 6 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல 4 or 5 டீம்ஸ் ஒன் த மேட்ச் பை பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஸோ யூ வின் த டாஸ் 160 to 165 அடி. தென் 160 to 165 or 170 probably to be on the safer side. 170 அடிச்சா பேட் தான் போகும். அதான் இது. ஸோ ஐ வில் நாட் பிளேம் த captain, New Zealand captain, for opting to bat first. It was in fact the correct decision. அவங்க மிஸ் பண்ணது செகண்ட் ஹாஃப்ல தான். நம்ம அதை பத்தி வரும்போது பேசுவோம். டெஃபினட்டா நானும் அதான் நினைக்கிறேன். அதாவது டாஸ்ல வந்து நம்ம தோத்ததுக்கு அப்புறம் என்ன வேணா சொல்லலாம், போலிங் எடுத்துக்கணும் அதெல்லாம். பட் ஐ டோன்ட் அக்ரி. டாஸ்ல கரெக்டா தான் பண்ணாங்க. ஏன்னா புட் ரன்ஸ் அந்த போர்டு எப்பவுமே ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வந்து ஆப்போனன்ட்ஸ்க்கு ரொம்ப தெளிவா தெரியும். அதுவும் இங்கிலாந்து ஃபெல் த ப்ரெஷர். பட் இன்னைக்கு என்னன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இங்கிலாந்துக்கு ப்ரெஷரே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஆர் நோ ப்ரெஷர். அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஆப்போனன்ட், அந்த மாதிரி தான் இருந்தாங்க. செமிஃபைனலுக்கு ஆல்ரெடி போயிட்டாங்க. சரி, நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட் ப்ரெஷர். ஏன்னா மேட்ச் தோத்தா கூட இப்போ நீங்க தோத்துட்டாங்க, பட் ஸ்டில் தேவ சான்ஸ். பட் ஒரு ஸ்லைட் ப்ரெஷர் என்ன, வின் பண்ணணும். வின் பண்ணா ஸ்ட்ரெயிட் குவாலிஃபிகேஷன். அந்த ப்ரெஷர்ல ப்ராப்ளி தே மேட் சம் டாக்டிக்கல் எரர்ஸ். அதை நம்ம பார்ப்போம் இந்த கோர்ஸ் ஆஃப் த வீடியோ. ஸோ இப்போ டாஸ் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஸோ தே காட் ஆஃப் வெரி குட் ஸ்டார்ட் பவர் பிளேல. ஸோ வாட் வென்ட் ராங், எனிதிங் இந்த பேட்டிங் டிபார்ட்மெண்ட் விச் வென்ட் ராங்? ராம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பேட்டிங்ல ஏதாவது தே குட் ஹவ் டன் டிஃபரெண்ட்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல? அதாவது ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் வந்து பியூட்டிஃபுல் பேட்டிங். பவர் பிளேல வந்து ரெண்டு ஓப்பனர்ஸும் தே பிளேட் சூப்பர்லி வெல். நல்லா செட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து தே brought on the spinners. அங்கதான் மேட்ச் ஆக்சுவலா மாறிச்சு. இந்த மாதிரி எந்த கேப்டனும் ப்ராப்ளி ஹிஸ்டரியில நான் பண்ணி பார்த்தது கிடையாது. ஐ ஹாவ் டு ரீசெக் அகைன். ஹிஸ்டரியில யாராவது இந்த மாதிரி பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு 6th ஓவர்ல இருந்து 20th ஓவர் வரைக்கும் எல்லாமே ஸ்பின்னர்ஸ் தான் போட்டாங்க. எல்லாமே ஸ்பின்னர்ஸ் தான் போட்டாங்க. 6th ஓவர்ல இருந்து 20th ஓவர் வரைக்கும் நோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பீயிங் யூஸ்ட். போன மேட்சே சாண்டர் பண்ணானே. போன மேட்சே சாண்டர் வந்து ஸ்ரீலங்காவோட 6th ஓவர்ல இருந்து 20th ஓவர் வரைக்கும் ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் தான் போட்டாங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கூட போடல. பட் அதுவும் எப்படி போட்டாங்க, இந்த போலிங் வந்து இந்த பிரேமதாசா பர்ஃபெக்டா ரெண்டு கேப்டன்ஸுமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டு கேப்டன்ஸுமே என்ன பண்ணிடலாங்க, சூப்பர்வா, அதாவது ஸ்லோ இன்டு தி விக்கெட். ஸ்லோவா உனக்கு வந்து ஃபுல் பவரை கொடுத்து, கிரவுண்ட் வேற பெரிய கிரவுண்டு, உனக்கு ஃபுல் பவரை கொடுத்தாதான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்லோ இன்டு தி விக்கெட். முடிஞ்சா பவரை கொடுத்து அடிச்சுக்கோ, பவரை கொடுத்து அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதுல அப்படிதான் போயிட்டு இருந்தது மேட்ச். 6th ஓவர்ல இருந்து இங்கிலாந்து ஹேட் brilliantly used the spinners. Adil Rashid, Will Jacks, ரெஹான் அகமத். இந்த மேட்ச் ரெஹான் ஸ்பெசிபிக்கா கொண்டு வந்தாங்க ஓவர் டர்னுக்கு பதிலா. ஸோ ரெஹான் அகமத் அண்ட் ஒன் மோர் லியாம் டாசன், ஜாக்கப் பத்தல். டாசன் கரெக்ட். ஜாக்கப் பத்தல் கரெக்ட். ஜாக்கப் பத்தல் அவ்வளோ கொடுக்கல. 1 or 2 overs தான் போட்டார் அவரு. பட் 4 overs, ஐ மீன் தீஸ் 4 bowlers were made used quite brilliantly. 6th ஓவர்ல இருந்து 20th ஓவர் வரைக்கும் அட் த ஸ்ட்ரெச் இது பண்ணி அமைக்கிட்டாங்க. இங்கதான் நான் என்ன சொல்லுவேன், நியூசிலாந்துல வந்து நாட் டூ மெனி ஃபால்ஸ் நான் கண்டுபிடிக்கிறது. பட் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லுவோம், உனக்கு வந்து பிட்ச்ல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்னும் ஒரு ஸ்கோப்பும் கிடையாது இந்த பிட்ச்ல பேட்டிங் ஆடுறதுக்கு தெரியும். அப்போ நம்ம நியூசிலாந்து பிளேயர்ஸ் என்ன பண்ணிருக்கோம்னா, எஸ்பெஷலி இந்த மிச்சல்லாம் இந்த மாதிரி பிளேயர் இதுக்கெல்லாம் ஐடியல். வாட் யூ ஷுட் ஹவ் டன் ப்ராபப்லி இஸ் தே ஷுட் ஹவ் ரொட்டேட்டட் தி ஸ்ட்ரைக்.
ரொட்டேட்டட் த ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் இதெல்லாம் வந்து 4லாம் அப்பப்போ வந்தா போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் டூஸா கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணி இதை கூட கான்சென்ட்ரேட்டடா ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் சுத்தி அவுட். பிலிப்ஸ் வந்து அந்த இது வரைக்கும் சூப்பராக ஆடிட்டு இருந்தாரு. பிலிப்ஸ் பிளேயர் அவுட்ஸ்டாண்டிங் டாப் கூட. ஸோ இது பண்ணி செமையா ஆடிட்டு இருந்தாரு. சாப்மேன் கூட அப்புறமா எல்லாம் அந்த ட்ரிங்க்ஸ் இன்டர்வல் வந்தது 14th ஓவர்ல இருந்து 20th ஓவர் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் தூக்கி அடிச்சு கத்தி அடிச்சு அவுட், கத்தி அவுட், கத்தி அவுட், கத்தி அடிச்சு எல்லாம் வரோம் எல்லாருமே இதே தான் பண்ணாங்க. அங்கதான் வந்து இதே கூட பிளேட் சம் இன்டெலிஜென்ட் இது. ஸோ என்ன ஆயிருக்கும்னா 160க்கு பதிலாக 170 to 175 இது கூட புஷ் இந்த மாதிரி சிங்கிள்ஸ் ஒன்ஸ் அண்ட் டூஸ் அப்படின்னு எடுத்து சைலண்டா வித்வுட் டேக்கிங் எனி மேஜர் ரிஸ்க் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா மேட்ச் குட் ஹவ் பீன் டிஃபரெண்ட். அவுட்கம் ஆஃப் த மேட்ச் குட் ஹவ் பீன் டிஃபரெண்ட். இங்கே தான் அங்கே மிஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஆதர்ஷ், உங்களோட நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஏதாவது அனலைசிஸ் வச்சிருக்கீங்களா? நான் என்ன நினச்சேன்னா, ஸ்பின்னர்ஸ் பார்த்தோன்னே ஐ தாட் டேரல் மில்ச்சர் ஒன் டவுன் வரணும்னு நினச்சேன். சரி, அவங்க டீமில் பெஸ்ட்டு ஸ்பின் ஹிட்டர்னா டேரல் மில்ச்சர் மாத்திரம்தான், வேறு யாருமே இல்லை. ரச்சின் ரவீந்திரா இப்போதைக்கு எதுவுமே இல்லை அவர்கிட்ட. ஸோ அவர் வச்சு தள்ளுறதுக்கு டேரல் மில்ச்சர் ஷுட் ஹவ் பீன் ப்ரொமோட்டட் அட்லீஸ்ட் இந்த ஒரு மேட்ச்சுக்கு. அட்லீஸ்ட் அந்த 2 டவுன் பிலிப்ஸ் கூட. எனக்கு டெலிபதி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்தது அதான் சொல்றதா இருந்தேன். சரி, கண்டினியூ பண்ணு. அதான் டேரல் மில்ச்சர் ஷுட் ஹவ் பீன் ப்ரொமோட்டட். வேற எதுவும் சொல்ல முடியாது. இது எல்லாமே இங்கிலாண்டோட மாஸ்டர் கிளாஸ் தான் சொல்லணும். பவுலிங்ல நம்ம எதுவுமே குறைய கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க ஆக்சுவலாக ஒரு சரியான போல்ட் டெசிஷன் எடுத்திருக்காங்க இந்த மேட்ச், டு பிளே ரேஹான் அஹ்மத் அண்ட் ட்ராப் ஜேமி ஓவர்டன். ஏன்னா பெஸ்ட் டெசிஷன் அதுதான். ஓவர்டன் பெருசாக எதுவுமே இல்லை, அவர்கிட்ட இருந்து 2 ஓவர் தான். பட் இவர்கிட்ட இருந்து நம்ம இன்னும் 2 ஓவர் தள்ளி இருக்கலாம் ஸ்பின் பிச்சர்ஸ்ல. ஸோ ஆமா, அதனால இது வந்து ஒரு நல்ல மூவ் இங்கிலாந்து ஹாரி ப்ரூக் கிட்ட இருந்து. அவர் ஃபர்ஸ்ட் போன மேட்ச் அவர் 1 டவுன் ஆக்கினது ஒரு நல்ல மூவ். இப்போ ரேஹான் அஹ்மத் ஹாரி ப்ரூக்கா மெக்குல்லமோடா இல்ல, அது 2 பேர் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க. யாருனாலயோ ஏதோ இங்கிலாந்து இதுனால போர்டுனால ஏதோ பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த போன மேட்ச் அவன் தான் சொன்னான் ஹாரி ப்ரூக். இட் வாஸ் பெஸ்ட் டிசிஷன் டு ப்ரோமோட் மீ டு நம்பர் 3. புட் அப் அதான் இது கிளென் பிலிப்ஸ் நல்லா ஆடினாரு. பட் வேற யாருக்கிட்டுமே எதுவுமே இல்லை பேட்டிங்ல. த்ரோ பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் இதுல இந்த மேட்ச் அவங்க ட்ரை பண்ணி இஸ்ரோதிக்கு பதிலாக ஜிம்மி நீஷம் ஆடி இருக்கலாம் இந்த மேட்ச். இஸ்ரோதி 1 ஓவர் கொடுக்கறதுக்கு நீங்க ஜிம்மி நீஷமே ஆட்டு போலாம். பேட்டிங் ஆச்சு யூஸ்ஃபுல்லா இருந்திருப்பாரு இந்த மேட்ச். தேவையில்லாம இஸ்ரோதி ஆட வச்சு அது ஒரு பிளெண்டர் நினைக்கிறேன். இங்கிலாந்து டீமுக்கு ரேஹான் அஹ்மத் எடுத்தது பாசிட்டிவ்னா இவங்களுக்கு இது நெகட்டிவ்னு நினைக்கிறேன். இவங்க டீமுக்கு அவங்க ஜிம்மி நீஷம் விட்டது. அதோட பேட்டிங்ல நான் வேற எதுவும் குறை சொல்ல மாட்டேன். பவுலிங் வந்து எல்லாருமே நல்லா போட்டாங்க இங்கிலாந்து டீம்ல. வில் ஜாக்ஸ்லாம் சான்ஸே இல்லை. இதோட 4வது மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு இந்த ஒரு இதுல. ஸோ இங்கிலாண்டை சிங்கிள் ஹேண்டடா கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. சிங்கிள் ஹேண்டட்னு சொல்ல மாட்டேன், கேரி பண்றாரு. ஏன்னா இங்கிலாந்து எல்லாருமே அடிக்கிறாங்க, எல்லாருமே பவுலிங் போடுறாங்க. ஸோ நான் சொன்னது தான், இங்கிலாந்து தான் ஃபைனல்ஸ். ஸோ அதை பார்ப்போம் இன்னும். ஆதர்ஷ், நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன் இதுல. நீ சொன்னதுல எல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இழுத்துட்டு போறது வில் ஜாக்ஸ் தான். ஆமா ஆமா, இல்ல ஆக்சுவலா செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது பேசலாம் நம்ம பேட்டிங் பத்தி. அவங்க நீ சொன்ன மாதிரி சாம் கரண்ட் பண்ற மாதிரி இருக்கும், பேட்டன் கொஞ்சம் கொஞ்சம் பண்ற மாதிரி இருக்கும், பெத்தல் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண மாதிரி இருக்கும். எல்லாம் பார்த்தா இந்த ஒரு அப்படியே சப்போர்ட்டிங் இது 4 இருக்கேன் கணக்காட்டுறது. ஆனா மெயின் ஃபல்க்ரம் வந்து வில் ஜாக்ஸ் தான். ஆமா, இது வரைக்கும் அப்படியே இதுல ஒரு பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அவங்க வின் பண்ண எந்த மேட்சுமே 2 ஓபனர்ஸ் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அவங்க 2 பேர் ஓபன் பண்ணா அவ்வளவுதான். 100% 200 ரன்ஸ் ஆன் போர்டு. 20 ஓவர்ஸ்ல ஈஸியா 200 வந்துடும். ஜஸ்ட் ஜாஸ் பட்லருக்கு அந்த ஒரு மேட்ச் தேவை. அந்த ஒரு மேட்ச் எப்போ வரும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானும். ஜாஸ் பட்லர் அந்த ஒரு மேட்ச் வந்துட்டா கண்டிப்பா ஃபைனல்ஸ் போனாங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. ஜாஸ் பட்லர் ஃபுல் ஃபார்ம்ல இருந்தாருன்னா. எஸ், அதை பத்தி நம்ம அடுத்த இதுல பேசுவோம், ஜாஸ் பட்லரோட ஃபார்ம் பத்தி. சோ அதான் நானும் நினைக்கிறேன். எக்ஸாக்டா இப்ப நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஆதர்ஷ் வந்து டெலிபதியில கண்டுபிடிச்சா நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல போறேன்னு. சோ மை பாயிண்ட் வாஸ், இந்த மேட்ச் மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு ப்ரிவியூல சொன்னேன், இந்த நியூசிலாந்து இதுலயே மில்லருக்கும் சொன்னேன், சவுத் ஆப்பிரிக்கா இதுல தயவு செஞ்சு அவனை 4-5 கீழே ஆட வைக்காதீங்க, அவனுக்கு அது கீழே செட் ஆகாதுன்னு. அதே தான் டேரல் மிச்சலுக்கும். ஏங்க 2021 அதுல வந்து மிச்சல் வாஸ் ஓப்பனிங் த பேட்டிங். ஃபைனல்ல கூட ஓப்பனிங் தான் ஆடினா, செமிஃபைனல்ல மேட்ச் வின்னிங் நாக் இங்கிலாண்டோட. அதெல்லாம் ஓப்பனிங்ல சரி ஓகே, அவனை மிடில் ஆர்டர் தள்ளிங்க, நம்பர் 5 நம்பர் 6 அனுப்புவீங்க. சி பிலிப்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஈ கேன் பி ஐடியல் நம்பர் 5. ஈஸியா மிச்சல 4 போடுங்க. ஓகே, நான்
ஆதர்ஷோட ஃபுல்லா ஒத்துக்க மாட்டேன். ரவீந்திரா at 3 will be ideal. அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா he will start scoring தான் என்னோட ஒப்பீனியன். பட் அவன் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஐ வில் பிளே மிச்சல் at 4. 4க்கு ஆடாதீங்கப்பா, வேஸ்ட் பண்ணாதீங்க மிச்சல். மிச்சல் மாதிரி ஒரு பிளேயர் வந்து கோல்டு. நீங்க வந்து மிடில் ஆர்டர்ல அவன ஒரு 8th ஓவர் 7th ஓவர்ல வந்தா ஒரு 6 ஓவர் 7 ஓவர் செட்டில் ஆயிட்டு ராஸ்டேல் மாதிரி பிளேயர் அவன். ஸோ யூ கேன் ஆக்சிலரேட், லாஸ்ட்ல வந்து போட்டு அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அவனை கொண்டு போய் 15th ஓவர்ல இருக்குன்னா அவன் வந்து நல்லா டிஃபென்ஸ் ஆடி ஆடி முழுகிட்டு இருக்கான் பால். 3-7 பால்ஸ் இன்னைக்கு நாக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க நியூசிலாந்து. தட் வாஸ் அ பிக் டாக்டிக்கல் மிஸ்டேக். லாஸ்ட் மேட்சும் அது காஸ்ட் ஆயிருக்கணும். அது ஸ்ரீலங்கான்றதுனால காஸ்ட் ஆகல. அவங்க வந்து பவர் பிளேல ராம் கரெக்டா போனோம், அதுக்கு மேல வச்சு தெரிஞ்சுட்டாங்க பவர் பிளேல அவங்க. ஸோ அதனால காஸ்ட் ஆகல. பட் இந்த மேட்ச் காஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தட் வாஸ் ஃப்ரம். இல்ல ஒரே நிமிஷம். இல்ல ஆக்சுவலா ரச்சின் ஆனா தான் நல்லா இருக்கும் நம்பர் 3ல. டேரல் மிச்சர்லாம் மேட்ச் எல்லாம் எடுத்துட்டுலாம் போக முடியாது அவரால். சிங்கிள் ஹேண்டர் வின் பண்ணி கொடுக்க முடியாது. ரச்சின் ரவினால தான் முடியும். ஆனா இந்த ஒரு மேட்ச் மாத்திரம் அவர் இறக்கி இருக்கணும், ஏன்னா ஸ்பின்னர் இருக்கிறதுனால. மற்ற மேட்ச்லாம் டேரல் மிச்சர் இறக்கினா ஒண்ணுமே பண்ண மாட்டாரு அவரு. 100% சொல்லுவேன், அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது பேட்டிங்ல. உனக்கு நான் சொன்ன பாயிண்ட் புரியல நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நியூசிலாந்து எப்படி அவன டீம்ல ஆட போறாங்க கண்டிப்பா. ஆடுற பட்சத்துல யூ cannot play with நம்பர் 6. அதெல்லாம் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். நம்பர் 6ல இப்போ நீ சொன்னதாவது நம்பர் 4ல ரன் வராதுங்க. நம்பர் 6ல டிஃபென்ஸ் வரும். ஃபுல்லா அறுத்து தள்ளி 3 of 10 பால்ஸ் ஆட்டு போவோம் ஃபினிஷிங்ல. அதுக்கு நான் வந்து ஐ வில் பிளே வித் நம்பர் 4 ஐடியல். ரவீந்திரா 3 மிச்சல் 4. ஓகே, இப்போ ரவீந்திரா டைம் எடுத்துக்கிட்ட கூட மிச்சலும் டைம் எடுத்துட்டு ஃபினிஷிங்ல அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். இஸ் a குட் பிளேயர்ன்றது என்னோட இது. சாப்மன் எங்க இறக்குவீங்க? அவங்க டீம்லயே சாப்மன் தான் நல்லா ஆட்டிருக்காரு. அடுத்து நீங்க பிலிப்ஸ் இறக்கி இவங்க இது எதுவுமே மாத்தக்கூடாது. இந்த ஒரு மேட்சுக்கு மாத்திரம் டேரல் மிச்சல் இறக்கி இருக்கணும். மீதி எந்த மேட்சும் நான் சொல்ல மாட்டேன். இந்தியா பிச்சர்ஸ் எல்லாம் வந்தா டேரல் மிச்சல் பக்கத்திலே கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா எல்லாமே பிளாட் பிச்சர்ஸ். அவர் ஆடுற ஸ்லோக்கு செட் ஆகாது T20ல. ரவீந்திரா தான் ஆடணும். பட் இந்த ஒரு மேட்ச் அவங்க டாக்டிக்கல் சேஞ்ச் பண்ணியிருக்கணும் நினைக்கிறேன். அவங்க டாக்டிக்கல் சேஞ்சா மேபி மிச்சல நம்பர் 3ல இறக்கி இருக்கணும். மீதி மேட்சஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவர் நம்பர் 3 ஆடணும்னு. நம்பர் 3லாம் கிடையாது. நம்பர் 3லாம் ஃபிக்ஸ்ட் ஆல்ரெடி. நம்பர் 6ஏ ஓகே, ஏன்னா அவர் தான் 2 6 அடிக்கிறார் ரெக்கில வந்தா. என்ன பொறுத்த வரைக்கும் அது போதும் அவர் தெரிந்து வந்தா. மீதி பேர் அடிச்சுக்கிட்டோம். என்னத்த சொல்றியோ தெரியல. இது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் பர்சனலி. எனக்கு வந்து நம்பர் 4 தான். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அதேதான். பிளே வித் மிச்சல் அண்ட் மில்லர் ரெண்டுமே ரெண்டு பேரும் அவங்க தான். நம்பர் 4 தான் ஐடியல். இவங்க பண்ண மாட்டாங்க. இதை பார்த்துட்டு டாப் பீப்புள் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சொல்றதே கேட்டு பண்ண போறாங்க. அது நடக்க போறது இல்லை இவங்க. ஸோ எனிதிங் எல்ஸ் டு ஆட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல உங்க ரெண்டு பேருக்கும்? நத்திங், அவ்வளவுதான், எனக்கு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ coming to second innings, yes, so the $1 million question again. நம்ம லாஸ்ட் மேட்ச்லயே பேசணும், இங்கிலாந்து மேட்ச்லயே. இப்போ வந்து ப்ரீவியஸ்லி 62 runs in 6 innings இருந்தது. யாரை பத்தி பேசுனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ 62 runs in 7 innings கன்வெர்ட் ஆயாச்சு. ஆவரேஜ் less than 10. ஸோ இப்போ அந்த ஜோனை நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்தது 62 in 8 62 9 தெரியல. பட் இப்போதைக்கு 62 runs in 8 innings ஜாஸ் பட்லர். ஸோ எனிதிங் ஜாஸ் பட்லர் என்ன பண்ணலாம் அவரை வச்சு என்ன நினைக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும்? ராம் சொல்லுங்க. அப்படியே விட்டுரும், ஒண்ணுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுருலாம். ஏன்னா டீம் இஸ் வின்னிங். முக்கியமா வந்து டீம் வின்னிங் இருக்கிற சிச்சுவேஷன்ல, டீம் வின்னிங் இருக்கும் போது நம்ம எதுவுமே டேம்பர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அதான் புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு வில் ஜாக்ஸ். இன்னும் எத்தனை நேரம் புடிச்சுட்டு இழுத்துட்டு போறாருன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு ரெண்டு மேட்ச் தான். அதுதான் கேக்குறேன். அது வில் இட் காஸ்ட் ஹிம்? செமிஃபைனல்ல வந்து பட்லர் காலி சீக்கிரமான வில் இட் காஸ்ட்னு கேக்குறேன். இல்ல, as long as அவர் பட்லர் ஃபார்முக்கு வருது, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இங்கிலாந்து. அதையும் சொல்லிடுறேன். பட்லர் ரிட்டர்னிங் பேக் டு ஃபார்ம் அண்ட் ஃபில்சால்ட் ஆல்சோ. ஃபில்சால்ட் ஒன்றும் பெருசா அடிக்கல, எக்ஸப்ட் அங்க ஒரு 1 or 2 20s. அது தவிர ஃபில்சால்ட் வந்து அந்த 63 ஒரு மேட்ச்ல வந்து ரொம்ப ஸ்லோவா ஆட்டார். ஸோ அதை தவிர வந்து he also should come back to form. பட் மெயினா பட்லர் ரிட்டர்னிங் பேக் டு ஃபார்ம் இங்கிலாந்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதுல. ஸோ ஃபார் த டீம் டு டூ வெல். ஏன்னா வந்து எவ்வளவு நாள் தான் வில் ஜாக்ஸை நம்பிட்டு இருக்க முடியும்? ஃபார் வில் ஜாக்ஸ் இன்னும் அதை ஒரு நாக் அவுட் செமிஃபைனல்ஸ் எல்லாம் இட் இஸ் எனிபடிஸ் கேம். ஸோ அங்கதான். பட் ஆல்சோ ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ஆட் ஹியர். என்னதான் பட்லர் ஃபார்ம்ல இல்லைனாலும் 6 matches ஃபெயிலியர் 7 matches ஃபெயிலியர்னு ஒத்துக்கிறேன். The players like Josh the Boss, இவங்கெல்லாம் பிக் மேட்ச் பிளேயர். இந்த பிக் மேட்ச் டெம்பரமெண்ட், பிக் மேட்ச் பிளேயர்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஆஸ்திரேலியன்ஸ் கிட்ட அது நிறைய இருக்கு. இப்போ இவங்க விராட் கோலியை பாருங்க. விராட் கோலி 2024 வேர்ல்ட் கப்ல பாருங்க, he was having a very lean patch. கரெக்டா அந்த கமிட் த பிக் மொமெண்ட் ஃபைனல் வரும்போது இதுதான் என் மேட்ச், இதுதான் என்னோட இது கேம் சொல்லிட்டு அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு கிளீனா. அந்த மாதிரி ஐ ஆல்சோ பிலீவ் ஜாஸ் த பாஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட்.
he should turn things around. But நான் வந்து இப்போதைக்கு கையே வைக்க மாட்டேன். ஏன்னா இங்கிலாந்து டீம் they are winning, they are on a roll. சூப்பர் 8ல இருந்து they are on a roll. எல்லாரும் போட்டு அடிச்சிருக்காங்க, எல்லாம் கன்வின்சிங்கா அடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் மட்டும் தான் நியூசிலாந்து மேட் பிளண்டர். நம்ம வருவோம் அதை பத்தி செகண்ட் இன்னிங்ஸ் கோர்ஸ் ஆஃப் த இது பேசுவோம். இல்ல நீ 2 மேட்ச் பாத்தீங்கன்னா கன்வின்சிங்கா போட்டு அடிச்சிருக்காங்க அதுல. ஸோ அதனால பட்லர்கிட்ட வந்து பட்லர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நேரத்துல தான் கிவிங் கான்ஃபிடன்ஸ் டு த பிளேயர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பட்லர் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் பிளேயர். அவர் பவர் பிளேல அப்படியே கொஞ்சம் அப்படியே நின்று இது பண்ணிட்டா யூ கேன் மேக்கப். பட்லர்லாம் டிராப் இது என்ன பேர் ஒன் டவுன்லாம் டிமோட்லாம் பண்ண வேண்டாம். டீம் இஸ் வின்னிங். ஸோ டீம் இஸ் வின்னிங்ன்றதுனால லெட் திஸ் காம்பினேஷன் கண்டினியூ. பட்லர் நீட்ஸ் ஒன் குட் இன்னிங்ஸ் டு ரிட்டர்ன் பேக் டு ஃபார்ம். ஏன்னா அவர் பிக் மேட்ச் பிளேயர்ன்றதுனால வி கேன் கிவ் ஹிம் 2 more chances. ஆதர்ஷ் சொன்ன மாதிரி ஹோப்ஃபுல்லி. ஆதர்ஷ் உன்னோட will you demote பட்லர் இல்ல இந்த ஃபைனல்ஸ்ல அவர் பெர்ஃபார்ம் இப்போ ஒருவேளை இப்போதைக்கு அவர் ஆடினது பார்த்தா செமிஃபைனல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. ஸோ அது இங்கிலாந்துக்கு ரொம்ப பெரிய காஸ்டா இருக்கும் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ங்கிறது. ஸோ ஐ ஃபீல் ஜேக்கப் பெத்தல் ஆர் டாம் பேண்டன் மேல ஆடணும். ஏன்னா 2 பேருமே நல்லா ஆடிருக்காங்க, அவங்க கண்டிப்பா மேல ஆடணும். ஐ ப்ரிஃபர் தெம் அட் தி டாப். இல்ல அது நான் வந்து ஜாக்கப் பத்தல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஜாக்கப் பத்தல் நம்பர் 3ல ஐடியல். நீ சொன்ன மாதிரி பேண்டன் வந்து உனக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த கேரியர் ஓபனர் தானே, அவனுக்கு நம்பர் 5ல ஆடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இல்ல பட் இன்னைக்கு நல்லா ஆடினாரு இல்ல, அதே ஜேக்கப் பெத்தலால கன்வெர்ட் பண்ண முடியல ரன்ஸ் இந்த இதுல. அதோட நம்பர் 3 இப்ப ஹாரி ப்ரூக் வந்துட்டாரு இல்ல, இதுக்கு மேல அவர் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? லெஃப்ட் ரைட் ஆச்சும் இருக்கும் மேல ஆட வச்சிங்கன்னா. பெத்தல் ஓப்பன் பண்ணியிருக்காரு இங்கிலாந்துக்கு, ஐ கெஸ் 1 or 2 மேட்சஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அவங்க நல்ல சேஞ்சுனா எனக்கு இதுவாக தான் இருக்கும். பட்லர் ஷுட் கம் அட் 3 or 4. ஒரு மேட்ச் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு அட்லீஸ்ட் அவர் ஆடலாம். ஏன்னா அது செமிஃபைனல்ஸ்ல நம்ம இது முடியுமா, அடிப்பாரா அடிக்கலையான்னு நம்மளால யோசிச்சுட்டு இருக்க முடியாது. செமிஃபைனல்ஸ்ல எல்லாரும் கோலிக்கும் பட்லருக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, கோலி வாஸ் கான்ஃபிடென்ட் இன் ஷாட்ஸ். இவர்கிட்ட அந்த கான்ஃபிடன்ஸே இல்லை அவர் பேட்டிங்ல. பட்லர் கிட்ட ஒரு மாதிரி இப்படி ஆடுறாரு, சும்மா அப்படி விடுறாரு. கிளியர் பாடி லாங்குவேஜ் டோன், அதாவது he wants to get out. அந்த ரன்னர்ஸ் அடிக்கிட்டு வெளியில வந்து ஆடுற மாதிரி. இதே கோலி கிட்ட இந்த இது இல்ல. அவர் அந்த டைம்ல கூட அவர் அடிச்சு கேட்ச் கொடுப்பாரே தவிர அவர் லோவா இல்ல. அதுதான் எனக்கு டிஃபரன்ஸ். அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இவர் கம்பேக் பண்ணா நல்லா இருக்கும், பட் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு பொசிஷன் சேஞ்ச் பண்ணா அவருக்கு மேபி கான்ஃபிடன்ஸ் வரலாம். கீழே போடும்போது யாராவது ஒரு 5th பவுலர் வந்து போடலாம், அதுல ஒரு 2 6 அடிச்சா கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ ஐ கெஸ் நம்பர் 4 or நம்பர் 4 கூட ஓகே தான். நான் ஹாரி ப்ரூக்கை நான் மாற்றவே மாட்டேன். ஹாரி ப்ரூக் நம்பர் 3 மாத்திரம் தான் ஆடணும். நம்பர் 4 கூட ஆடட்டும் பட்லர், பெரிய பிரச்சனை கிடையாது. ஜேக்கப் பெத்தலும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஸோ ஜேக்கப் பெத்தல் ஷுட் ஓப்பன். டாம் பேண்டன் ஆர் ஜேக்கப் பெத்தல். பட் நான் இப்போ ஜேக்கப் பெத்தல் தான் பெஸ்ட்னு எனக்கு தோணுது. டாம் பேண்டன் இஸ் பிளேயிங் குட். ஸோ அவர் அப்படியே நம்பர் 5ல விட்டுடலாம். ஏன்னா 3 நல்ல நாக் ஆடி இருக்காரு இது வரைக்குமே. அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் நாக் சொல்லலாம் 3. இன்னைக்கு ஒரு டீசென்ட் நாக்கு, இதுக்கு முன்னாடி இட்டாலியோட ஒரு மேட்ச், அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு டீம் ஸ்காட்லாண்டோட ஒரு மேட்ச் அடிச்சாரு ஸ்காட்லாண்டோட. ஸோ அவர் நம்பர் 5லேயே விட்டுறலாம். பெத்தல் ஷுட் ஓப்பன். நீ பெத்தலுங்கிற சரி, ஓகே. ஸோ இந்த ஓப்பனிங் பாயிண்ட் கம்ப்ளீட்டட். ஸோ பட்லர் வந்து 2 பேருமே, ராம் வந்து பட்லர் ஷுட் கண்டினியூ ஓப்பனிங்லாம், ஆதர்ஷ் வந்து தள்ளுகப்பா கீழே மிடில் ஆர்டர் போடுங்க. பட்லர் வந்து 1 டேல ஃபர்ஸ்ட் செஞ்சுரிலாம் மிடில் ஆர்டர் தான் அடிச்சிருக்கான், அவனை கொண்டு வா அப்படிங்கிறான். ஸோ பார்ப்போம். அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு மாற்ற மாட்டாங்க. தே வில் கண்டினியூ வித் பட்லர் ஓப்பனிங். ஏன்னா ஒரு விதத்துல ராம் சொல்றது கரெக்ட். பிகாஸ் அந்த பிக் மேட்ச் பிளேயர்ஸ்லாம் தே நோ ஹவ் டு கெட் அவுட் ஆஃப் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்தாருன்னா நல்லா இருக்கும்ப்பா. செமிஃபைனல் வந்து பட்லர் இன் ஃபுல் ஃப்ளோனா பார்க்கறதுக்கு கண்ணுக்கு விருந்தா இருக்கும். ஜாலியா பார்க்கலாம் உட்காந்து அடிக்கிற அடியை. ஸோ அதுக்கு வி எக்ஸ்பெக்ட் பட்லர் வருவான். ஏன்னா இந்தியால ஆட சான்ஸ் இருக்குல்ல. ஐ திங்க் தே வில் பிளே இன் இந்தியா பிகாஸ் தே பிளே சவுத் ஆப்பிரிக்கா நினைக்கிறேன் மோஸ்ட்லி. இல்ல சவுத் ஆப்பிரிக்கா, தே பிளே இந்தியா ஆர் வெஸ்ட் இண்டீஸ். தே பிளே இந்தியா ஆர் வெஸ்ட் இண்டீஸ். அது நம்ம பேசுவோம், அது இன்னும் இருக்கு. ஸோ இந்தியா ஆர் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அது இந்தியாவில் நடக்கும். ஸோ இந்தியாவில் வந்து பட்லர் கேன் ரிலீஸ் ஈவன் மோர். ஸோ அது நல்ல சயின்ஸ் இங்கிலாந்துக்கு. ஸோ ஓகே, இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ எஸ், இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க மேட்சை, பட் நாட் வித்வுட் எனி ஸ்ட்ரகிள். பயங்கரமா தட்டி தடுமாறி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வேர் டிட் நியூசிலாந்து கோ ராங்? எந்த டாக்டிக்கல் மிஸ்டேக் நினைக்கிறீங்க? ஸோ ஆதர்ஷ் சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியும், கிளென் பிலிப்ஸ்க்கு அந்த ஓவர் கொடுத்தது மாத்திரம்தான் அவர் செஞ்ச தப்பு. யாராச்சும் கிளென் பிலிப்ஸ்க்கு அந்த ஓவர் கொடுப்பாங்களா?
அவரே ஒரு பார்ட் டைமர் தான் கிட்டத்தட்ட. அவரை மெயின் பவுலரா அவர் யூஸ் பண்ண முடியாது. சாண்ட்னர் ஒரு ஓவர் இருக்கும்போது அவர் கொடுத்துருக்க கூடாது. அட்லீஸ்ட் யாருமே இல்லாத டைம்ல போட்டிருந்தா கூட பரவாயில்ல. சாண்ட்னருக்கு ஒரு ஓவர் வச்சிருந்தாரு. அந்த டைம்ல கொடுத்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் 2 ரைட் ஹேண்டர் வேற ஆட்டிருக்காங்க. 2 ரைட் ஹேண்டர் வேற ஆட்டிருக்காங்க ஒரு எண்டுல. என்ன தைரியத்துல என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அது வரைக்கும் மேட்ச் ஃபுல்லா இங்கிலாந்து மாதிரி நியூசிலாந்து மொத்தம் தான் இருந்தாங்க மேட்ச்ல ஸ்டார்டிங்ல இருந்தே. பட் ஆனா இந்த சுச்சுவேஷனுக்கு வந்தது இங்கிலாண்டோட ஓப்பனர்ஸ்னால மாத்திரம்தான். ஸோ ஐ ஃபீல் அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ஜேக்கப் பெத்தல் மேலே இறக்கினாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு 30 for 1 ஸ்டார்ட் கிடைக்கும். 2 for 2க்கு பதிலாக 30 for 1ங்கிறது அவங்களுக்கு போதும். ஏன்னா அவங்க இது பட்லர் பெரிய பிக் பேட்ச் பிளேயர் தான். பட் அவர் இந்த மாதிரிலாம் ஆனா கஷ்டம். அவரு ஃபில் சால்ட் 2 பேருமே அடிக்க மாட்டாங்க. ஃபில் சால்ட்டுக்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நம்பர் 4ல. அதுக்கு நான் பட்லர் ஆட வைப்பேன் தான். அதுக்கு தான் நான் சொன்னேன். ஏன்னா இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான வின் பண்ண வேண்டிய மேட்ச். இது இவ்வளவு கஷ்டப்பட்டு முடிக்க வேண்டிய மேட்சே கிடையாது. ஏன்னா நியூசிலாந்து பெரிய பவுலர்ஸ்லாம் கிடையாது. ஆவரேஜ் பவுலிங் டீம் தான். ஏன்னா மேட் ஹென்ரி மாத்திரம் தான் அவருக்கு இந்த மேட்ச் முதல் 2 ஓவர் தான். அதுக்கு மேல எதுவுமே இருந்திருக்காது. ரச்சின் ரவீந்திரன் நல்லா போட்டார், அவ்வளவுதான். அதை தவிர இதை ஒரு கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்காங்க. ஆ மேட்டனி சூப்பரா போடுறானே அதான் 2 ஓவர் ஓவரும். தான். அந்த 2 ஓவருக்கு மேல அடிச்சிருப்பாங்க. அதுக்கு மேல அவர் அடுத்த ஓவர்லாம் போட்டிருந்தா அந்த 2 ஓவர்ஸ் மட்டும் தான் அவரால் போட்டிருக்க முடியும். ஸோ இது வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ண வேண்டிய மேட்ச் இவங்க கஷ்டமாக்கிட்டாங்க. பட் ஃபினிஷிங் வில் ஜாக்சன், ரேஹான் அஹ்மத், நான் எதிர்பார்க்கல ரேஹான் அஹ்மத் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு நாக்கு. ஏன்னா நான் அந்த கிளென் பிலிப்ஸ் பால் பார்த்தேன், இறங்கி வந்தாரு, பால் பிச் ஆஃப் த பாலே இல்லை, ஆனா எங்கேயோ அடிச்சிட்டாரு அந்த பாலை. நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த 6. ஆமா, ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேனே ஓவர் 10 பால்ல இவர் எடுத்தது தான் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா போன மேட்ச் ஓவர் 10 பண்ணதெல்லாம் டூ மச். விக்கெட் த்ரோ பண்ணிட்டு போறாரு அந்த கடைசியில அடிக்க வேண்டிய இதுல. அவர் இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து இந்த அடுத்த எந்த மேட்சும் ஆடவே கூடாது ஓவர் 10. இதுக்கு மேல இந்த விக்கெட் போன வாட்டி பண்ணதுக்கோசரம் மாத்திரமே. ஏன்னா அந்த மாதிரிலாம் இன்டர்நேஷனல் பிளேயர் விக்கெட் விட்டு போக கூடாது. சம்மந்தமே இறங்கி சுத்திட்டு போறாரு. அதே ரேமன் அந்த ஒரு மேட்சா இருந்தாலும் நல்லா அடிச்சு கொடுத்துட்டாரு. வில் ஜாக்ஸ் பட் மிடில் எல்லாருமே அடிச்சிட்டாங்க. எல்லாருமே 20s எக்ஸப்ட் சாம் கரன் தான். சாம் கரனும் அடிச்சிட்டாரு. ஸோ எல்லாருமே மிடில் 20s மேல. ஸோ அந்த ஓப்பனிங் 2 பேர் தான் இவங்க இங்கிலாந்துக்கு பிரச்சனை இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல. வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி தான். அந்த வெஸ்ட் இண்டீஸ்லாம் கணக்கிலே சேர்க்காதீங்க. அவங்கெல்லாம் சும்மா ஹிட்டர்ஸ் தான். அவங்கெல்லாம் கணக்கில் சேர்க்கக்கூடாது. பார்ப்போம். அது நம்ம வருவோம். அதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு இதுக்கு சொன்னேன். ராம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனி வாட் டாக்டிக்கல் மிஸ்டேக் கமிட்டட் பை நியூசிலாந்து? நான் சொல்ல வந்த பாயிண்ட் ஆதர்ஷே சொல்லிட்டான். ஸோ தட் வாஸ் அ கேம் சேஞ்சிங் மூமெண்ட். கிளென் பிலிப்ஸ்க்கு வந்து ஓவர் கொடுக்கறதுக்கு பதிலாக தே ஷுட் ஹவ் கவன் ஃபார் சாட்னர். கரெக்ட், யா, அதான் கரெக்ட். நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் 16 to 17 overs they were in complete control of the game. இந்த 1 over அதுவும் ஒரு டாக்டிக்கல் பிளண்டர். ஆதர்ஸ் வந்து கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணலாம். 2 ரைட் ஹேண்டர்ஸ் பேட்டிங். மிச்சல் சாட்னர் ஷுட் ஹவ் கம் ஆன் ஃபார் bowling, கம் ஆன் டு bowl that over. அப்படி வந்திருந்ததுன்னா இவங்க கோவிந்தா இங்கிலாந்து. அதில் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். நான் வந்து ஐ வாஸ் சோ கான்ஃபிடென்ட் ஆஃப் நியூசிலாந்து வின்னிங் திஸ் கேம். ஏன்னா நான் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணேன். பால் வந்து ஸ்லோவா போட்டிருந்தாங்க. ரச்சின் ரவீந்திரா போட்ட பால் எல்லாம் பாத்தீங்களா? ரச்சின் ரவீந்திரா போட்ட பால் எல்லாம் டாப் கிளாஸ் போலிங். அந்த பிச்சுக்கு உங்ககிட்ட மட்டும் தான் ஆள் இருக்கலாம், என்கிட்ட இல்லையா, நான் போடுற பாரு, புரிஞ்சா அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. அந்த டாம் பேண்டனோட விக்கெட்லாம் வந்து அப்படி சொல்லி வச்சு இட் வாஸ் பிளான்ட் எக்ஸிகியூஷன். பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் எவ்ரிதிங் வாஸ் கோயிங் இன் நியூசிலாந்து ஃபேவர். இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நியூசிலாந்து. பட் இட் வாஸ் a one small error. It proved to be a blunder. Hopefully அது வந்து இந்த மாதிரி செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் எல்லாம் சாட்னருக்கு இது ஒரு லேர்னிங் இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் a learning curve for him because he is also a young captain. ஸோ ஏன்னா செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் எல்லாம் யூ cannot afford to make such blunders. ஸோ இப்போ வந்து இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஓகே, the margin of victory was so close. ஸோ அதனால நெட் ரன் ரேட்னால பெருசாக அஃபெக்ட் ஆகாது அதில். ஸோ செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ல யூ cannot afford to like this. ஏன்னா செமிஃபைனல்ஸ்ல நியூசிலாந்து ஆர் பிளேயிங் சவுத் ஆப்பிரிக்கா. 90 to 95% of the cases நியூசிலாந்து will likely to play சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் it could prove to be a blunder. Yeah. So for all you know, viewers and Ram Adarsh, Rachin Ravindra தான் மேக்ஸிமம் டர்ன் இந்த மேட்ச்ல among all the spinners who bowled. அப்படின்னா பாத்துக்கோங்க என்ன மாதிரி டர்னிங் பிச் ரச்சின் ரவீந்திரா என்ன மாதிரி போட்டிருக்காங்க அந்த பிச்ல. ஸோ கிரேட் திங். பட் எனக்கு ஒரு டவுட் இல்ல, நீங்க 2 பேருமே வந்து அந்த பாயிண்ட் தான் சொன்னீங்க, சாண்டர் ஸ்டூடெண்ட் ஆஃப் போல்டு பிலிப்ஸ் அந்த ஓவர்ல அப்படின்னு. அப்ப யார் வந்து
ராம் சொல்லிட்டா சாண்டர் ஷுட் போல்ட் அந்த ஓவர்னு. அப்போ ஓட போட்டு 19th ஓவர் யார் போட்டுருக்கணும் சாண்டர் பதிலா? ஃபாஸ்ட் bowlers சரி மேட் அந்த ஹென்ரி, ஓவர் லாக்கி சாண்ட்னர் ஃபெர்குசன். போட்டிருந்தா வச்சுக்கோங்க. அதான் ஆ மேட் ஹென்ரி, லாக்கி ஃபெர்குசன் 2 பேர் இருக்காங்களே. அவங்க 2 பேர் 15 ரன்ஸ். இப்போ லாஸ்ட் 2 ஓவர்ஸ் 40 ரன்ஸ்னா எந்த பவுலர் லாஸ்ட் போடுவானாலும் 3 பிரச்சனையே ஓவர்ஸ் இல்லை. லாஸ்ட் 3 லாஸ்ட் ஓவர்ஸ். ஓகே, லாஸ்ட் 3 ஓவர்ஸ்னா கூட ஒரே ஒரு டைட் ஓவர் இருந்தா போதும். அது ஃபாஸ்ட் bowler கிட்ட இருந்து தான் வரும். கடைசி 3 ஓவர் ஸ்பின் வச்சுலாம் அதுவும் சேசிங்ல பண்றது கஷ்டம். அதை சேசிங்ல பண்றது. ஸோ கிளென் பிலிப்ஸை 3 ஓவர்ல முடிச்சிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இஸ்ஸோதி ட்ரை பண்ணியிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லுவேன். என்னதான் அவர் கேவலமா போட்டிருந்தாலும் அவர் அட்லீஸ்ட் லெக் ஸ்பின்னரு, பால் வெளியாச்சு திரும்பும். இவர் நல்லா பேட்டிக் போட்டு கொடுத்தாரு. அட்லீஸ்ட் இஸ்ஸோதி ட்ரை பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்க எடுத்துட்டு வந்து 2 ஓவர் போடுறதுக்கு தானா, அதுக்கு அவங்களையாச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த ஓவர் சாண்ட்னர் எடுத்திருக்கணும். அதுக்கு அடுத்த ஓவர் இஸ்ஸோதி ஆர் மேட் ஹென்ரி எடுத்திருக்கணும். இதான் அப்போ லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் லாக்கி ஃபர்கியூசன் இன்னும் ஒரு ஓவர் இருந்துச்சு. அவருக்கு இன்னும் 2 ஓவர் இருந்துச்சு. லாக்கி ஃபர்கியூசனுக்கு அவர் போட்டிருக்கணும். ஒரு கிளாரிட்டி போடுறதுக்கு பதிலா சாண்ட்னர் போட்டிருந்தாருன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனே வந்திருக்காது. இந்த கேள்வியில இப்ப லாஸ்ட் ஓவர் யார் கொடுத்துருக்கோம், 19th ஓவர் யார் கொடுத்துருக்கோம், 18th ஓவர் யார் கொடுத்துருக்கோம் கேக்குறீங்களா, அதெல்லாம் வந்திருக்காது. மேட்ச் should have been sealed by that. அந்த 22 ரன் போச்சு, 22 ரன்ஸ் போச்சு. பிலிப்ஸ் போட்ட ஓவர்ல 22 ரன் போச்சு. சாண்ட்னர் போட்டிருந்தானா it would have been probably 10 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க மேக்ஸிமம். அப்போ இன்னும் 12 ரன் கம்மி ஆயிட்டு 32 to win from 2 overs அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அண்ட் சாண்ட்னருக்கு விக்கெட் டேக்கிங் இதுவும் இருக்கு. அந்த லாஸ்ட் ஓவர் போட்டிருந்தானா எய்தர் ஒன் ஆஃப் தம் காட் அவுட். இந்த பிலிப்ஸ் வில் ஜாக்ஸும் சரி இல்ல இவரும் ரயான் அஹ்மதும் சரி, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கிளம்பிருப்பாங்க அந்த இதுல. ஏன்னா ப்ரெஷர் அட்மோ யுவர் என்ன சொல்றது, பிளேயிங் டு வின். இங்கிலாந்து வந்து தேவர் பிளேயிங் டு, அதாவது 2 டீம்ஸ்மே தேவர் ஃபைட்டிங் டு வின். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரெஷர்ல வந்து அவுட் ஆயிட்டு போயிருப்பாங்க. ஸோ சாண்ட்னர் கம் அவுட் டு போல். அப்போ வந்து 18th ஓவர் யார் போட்டிருப்பாங்க, 19th ஓவர் யார் போட்டிருப்பாங்கன்ற கொஸ்டினே வந்திருக்காது. ஏன்னா மேட்ச் should have been comfortable in நியூசிலாந்து சான்ஸ். அதுல அந்த சாண்ட்னர் அந்த ஒரு ஓவர் போட்டிருந்தாங்கன்னா தென் ஆதர்ஸ் சொன்ன மாதிரி they could have gone for லாக்கி ஃபெர்குசன் or they could have gone for ஹென்ரி. இல்லைன்னா அடுத்த ஓவர் கூட பிலிப்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு விக்கெட் போயிருந்ததுன்னா அடுத்த பேட்டிங்ல பார்த்தா ஆர்ச்சர் இவங்கெல்லாம் தான், ஆடில் ரஷீத் இவங்கெல்லாம் தான் இருந்தாங்க பேட்டிங்ல. ஸோ அடுத்த ஓவர்ல கூட they could have gone for பிலிப்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனே வந்திருக்காது. கேம் would have been done by them. இது லாஸ்ட் விக்கெட் பாருங்க. பட் ஆனா இன்னொன்னு ஒன்று சொல்லி ஆகணும். நம்ம என்னதான் வந்து இதை சாண்ட்னர் பண்ணது தப்பு, இந்த இட் வாஸ் அ பிளண்டர் அப்படின்லாம் சொல்லலாம், சூப்பராக ஆடினாங்க ரயான் அஹ்மதும் வில் ஜாக்சன். பேட்ஸ்மேன் should also get equal amount of credit. பிரமாதமா பிரில்லியண்டா தில்லுக்கு தொட்டு ஆடினாங்க. போட்டு அந்த இட் நீட் ஸ்பெஷல் கரெக்ட். ரயான் அஹ்மத் இன் பிளேஸ் ஆஃப் ஓவர்டன் பிரில்லியன்ட் பை ப்ரூக். ஸோ நல்லா ஒரு அனதர் கேப்டன்சி மாஸ்டர் ஸ்ட்ரோக் அவரை ரயான் அஹ்மத் உள்ள கொண்டு வந்தது. போலிங்கும் அவரை நல்லா கொடுத்தாங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க போலிங்லையும். அப்கோர்ஸ் சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் ஓவர்ல ராவணாத கொடுத்ததெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். லாஸ்ட் ஓவர் எனி டே எனி ஸ்பின்னர் கொடுத்தது வந்து இட் வாஸ் அ பேட் டெசிஷன் தான். பட் ஆனா வந்து பேட்டிங்ல பிரில்லியண்டா பேட்டிங் ஆடலாம். த வே தே டுக் த கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ். வில் ஜாக்ஸ் அங்கதான் எவ்வளவு பாராட்டினாலும் வில் ஜாக்ஸ் பத்தாது. ஆதர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு 4 மேன் ஆஃப் த மேட்ச் அவுட் ஆஃப் 7 மேட்சஸ் பிளேட், அதுல 4 மேன் ஆஃப் த மேட்ச். எவா அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருக்காரு பிடிச்சி. ஸோ இஸ் த மெயின் ஃபல்க்ரம். ஸோ ஃபல்க்ரம் ஆஃப் த பேட்டிங்ன்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அவுட்ஸ்டாண்டிங் பேட்டிங் டிஸ்பிளே, எஸ்பெஷலி அந்த பார்ட்னர்ஷிப் பிட்வீன் வில் ஜாக்ஸ் அண்ட் ரயான் அஹ்மத். டாப் கிளாஸ் பேட்டிங் அண்டர் பிரஷர். இந்த மேட்ச் வந்து 2 டீம்ஸ்மே ஃபைட் பண்ணாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வரக்கூடாது, தனக்கு ஆப்போனண்டா சவுத் ஆப்பிரிக்கா வரக்கூடாது ஃபைட் பண்ணாங்க. ஸோ அல்டிமேட்லி த பார்ட்னர்ஷிப் டுக் த கேம் அவே. பேண்டனும் ஈக்குவலா நல்லா ஆடினாரு. ஏன்னா அந்த டைம்ல அவர் ஆடலன்னா ரன் வந்திருக்காது. டாம் பேண்டன் அண்ட் சாம் கரனும் நல்ல பார்ட்னர்ஷிப். பட் சாம் கரன் நல்லா ஆக்சலரேட் பண்ண முடியல. பேண்டன் இல்ல அந்த இடத்துல பேண்டன் ஆக்சுவலா நீங்க சொன்னது கரெக்ட். இந்த பிட்ச்ல யாராலையுமே பண்ண முடியல. ஏன்னா அப்படிதான் அவங்க போட்டுருந்தாங்க போலிங். அஸ்வின் ரவீந்திரா அவர் போலிங் எல்லாம் போட்டா ஸ்லோ அப்படியே போலிங் பகல அப்படி போட்டு அப்படியே முடிஞ்சா அடிச்சுக்கோ. டாம் பேண்டன் விக்கெட் எடுத்த பால்லாம் எனக்கு தெரிஞ்சு யார் இருந்தாலும் அடிச்சிருக்கவே முடியாது அந்த பாலை. அவ்வளோ ஸ்லோ அந்த பால்லாம். அதுவும் பெரிய கிரவுண்ட் வேற எந்த கிரவுண்டும் வந்தாலும் அட்லீஸ்ட் பக்கத்துல பவுண்டரி பக்கத்துலயாச்சும் போயிருக்கும். அது ரொம்ப முன்னாடி கேட்ச் எடுத்தாரு அவர்லாம். க்ளோஸா 6 ஆச்சு, 6 போயிருக்குமான்னு தெரியாது, பட் க்ளோஸா போயிருக்கும். கிரவுண்ட் வேற பெருசு. அவங்க நல்லா போட்டாங்க தான். 16th ஓவர் வரைக்கும் நியூசிலாந்து கையில இருந்துச்சு.
எனக்கு இதுல சின்ன ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அதாவது சாம் கரன் பத்தி இது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நானும் எங்க அப்பா மேட்ச் பார்த்துருந்தோம் உட்காந்து. நான் வந்து இவர் வந்தார், ரச்சின் ரவீந்திரா வந்தோடனே நான் கரெக்டா சொன்னேன். அது நான் வந்து கிரெடிட்காக சொல்ல, எங்க அப்பாட்ட சொன்னேன், இந்த ஓவர் பாருங்க, சாம் கரன் வந்து யூ வாண்ட் ரெசிஸ்ட், அதாவது கேம் அவேர்னஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். அதாவது சிங்கிள், ஏன்னா பிக் கிரவுண்ட், இப்போ ஆதர்ஸ் ராம் சொன்ன மாதிரி பிக் கிரவுண்ட் அழகா தட்டி 2 ஓடி இருக்கலாம், பண்ண மாட்டான் அவன். நேரா தூக்குவான் பாருங்க, 1-4 6 இல்ல விக்கெட், இந்த ஓவர கிளம்புறான் அவன் அப்படின்னா அதே அதே அடுத்த பாலே காலி தூக்கி அடிச்சு. ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட்லி லேக் ஆஃப் கேம் அவேர்னஸ் நினைக்கிறேன். அங்கதான் ப்ரூக் நம்ம பாராட்டணும். போன மேட்ச் 64 அடிக்க வேண்டிய பால் அடிச்சு கொஞ்சம் பவுன்ஸ்லாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்லாம் இருக்கும், அழகா தட்டிட்டு 2 ரன் விட்டாரு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பேட்டிங். அது இல்ல அஃப்கோர்ஸ் சாம் கரன் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா அவன் வந்து இஸ் க்ரோயிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் தென் அவன் மெயின் பேட்ஸ்மேனும் கிடையாது. பட் எனிவே, அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து சாண்டர் பத்தி சொல்லியிருந்தீங்க 2 பேருமே, அதாவது அந்த ஓவர் போட்டு கூடாதுன்னு. நான் அப்படி நினைக்கலங்க நிஜமாவே. நான் வந்து அதான் எங்க அப்பாவோட பக்கமா நான் சொன்னேன், சாண்டர் இஸ் டேக்கிங் அப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவன் மேல எனக்கு பயங்கர ஹோப்ஸ் இருக்கு எப்பவுமே. ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் சாண்டர். ஏன்னா ரொம்ப அண்டர் ரேட்டட் அவன். நான் என்ன நினைச்சேன், அவனை தொடவே முடியாது. எங்க அப்பாட்ட சொன்னேன், இந்த ஓவர் நீங்க பாருங்க, அவனை தொடவே முடியாது, இவில் டேக் அப் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரில்லியண்டா போட்டு 1-2 விக்கெட் கூட சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். எங்க அப்பா கரெக்டா சொன்னாரு, இல்ல ஸ்பின்னர் வந்து கொடுக்கறது ரொம்ப ரிஸ்க், இந்த ஓவர்ல போட்டு அவனை வந்து they will hit him for lot of runs, அது that will cost New Zealand, they will lose the game அப்படின்னாரு. கரெக்டா அந்த மாதிரி தான் நடந்தது. ஸோ ஐ couldn't completely believe it. ஏன்னா சாண்டா மாதிரி ஒரு போலும் அடி வாங்குவான்றது இப்போ இன்னைக்கு இட் இஸ் ப்ரூவ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்க 2 பேரும் சொன்ன கரெக்ட் ஆயிடுச்சு, எங்க அப்பா சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு ஃபைனலி. ஸோ நியூசிலாந்து லாஸ்ட் த கேம். ஸோ இப்போ வந்து பிஃபோர் பாயிண்ட் ஆஃப் ஒரே நிமிஷம், நான் லக்ஷ்மண் சொன்ன பாயிண்ட்ல ஒன்று சொல்லிக்கிறேன். சாட்னர் அவுட்ஸ்டாண்டிங் போலிங் தான், இல்லைன்னு சொல்லல. சாட்னரை எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாலும் பார்த்தாது, அவர் டிசர்வ்ஸ் ஆல் த அப்ரிஷியேஷன், எல்லாம் கரெக்டு தான். ஆனா இங்கதான் ஒரு பாயிண்ட கவனிக்கலாம். மொமெண்டம் அவங்கள்ட்ட வந்துச்சு, இங்கிலாந்து கிட்ட மொமெண்டம் வந்துச்சு. பை த டைம் சாட்னர் கேம் ஆன் போலிங் 22 ரன் கொடுத்துட்டாரு பிலிப்ஸ். 22 ரன் பிலிப்ஸ் வந்து கொடுத்துட்டு மேட்ச் வாஸ் செட்டப். இப்போ அதுக்கப்புறம் இட் வாஸ் ஒன், என்னதான் போலர் வந்து இது பண்ணிட்டு இருந்தா பண்ணாலும் இட் வாஸ் ஜஸ்ட் 1 ஹிட் அவே, 1 or 2 hits அவே, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துச்சு. ஸோ அங்கதான் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, சாட்னர் should have come out to bowl the பிலிப்ஸோட ஓவர் போல வந்துருக்கும். வந்துட்டு தான் இந்த நிலமே வந்திருக்காது. கம்ஃபர்டபிள் கோஸ்டிங் விக்டரி, 20 ரன் ஸ்பின் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன், அந்த மாதிரி வந்திருப்பான். நான் அதான் இன்னொன்னு சாண்ட்னர் ஒரே மாதிரி போட்டிருந்தாரு ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டு ஃபோர்த் ஓவர், அதுதான் தப்பு. அவர் ஒரே மாதிரி போட்டாரு எல்லா பாலுமே. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட் பால்லாம் இந்தியன் கிரவுண்டா இருந்தா அது 4, அவங்க ஸ்ரீலங்கன் கிரவுண்ட்னால தான் அது அந்த கவர்ஸ் கிட்ட அடிச்ச எதுவுமே பவுண்டரி போல. வேற இது இந்தியால இருந்தா கண்டிப்பா ஒரு 4 போயிருக்கும். அது எல்லாமே ஒரு லூஸ் பாலா தான் போட்டிருந்தாரு. அதுக்கு முன்னாடியுமே அவங்க அவங்க அடிக்கலையே தவிர, சாண்ட்னர் இன்னைக்கு லாஸ்ட் ஓவர் ரொம்ப ஆவரேஜா தான் போட்டாரு. நாட் மொமெண்டம்னாலன்னு சொல்ல முடியாது, பட் அவரே கொஞ்சம் ஆவரேஜா தான் போட்டாரு. ஸ்பின்னர் அந்த இடத்துல போறது ரொம்ப கஷ்டம், ப்ராக்டிக்கலா யோசிச்சா ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல ஸ்பின்னர் போடுறது. அதுவும் மொமெண்டம் இங்கிலாந்து கையில இருக்கு. அதோட அவர் போட்ட லைன் சரியில்லை. ஏன்னா அவங்க ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு ரெடியா இருந்தாங்க 2 பேருமே, வில் ஜாக்ஸும் சரி, ரேயான் அஹ்மதும் சரி. ஸோ அவர் ஸ்டெம்ப் லைன்ல அட்டாக் பண்ணியிருக்கணும். ஏன்னா லெக் சைடு ரொம்ப பெருசு, அட்லீஸ்ட் அங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ரொம்ப வைடு, அதுவும் அவரோட பேஸ் கம்மி, ஒரே மாதிரி போட்டார். முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க எல்லாம் பார்த்துட்டு தானே வந்திருப்பாங்க, முன்னாடியே பார்த்துட்டாங்க அவர் ஸ்லோவா தான் போடுவாருன்னு. ஏன்னா அதுக்கடுத்து அவங்க பார்த்தா 6 பாலுமே எந்த பேஸ் வேரியேஷனுமே பண்ணல, ஆம் பால் எதுவுமே போடல, ஒரே 6 பால் போட்டாரு. அதனால அவங்களை அடிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த ஓவர் வேரியேஷன் இல்லை, அந்த ஓவரில் பேஸ் வேரியேஷனும் இல்லை, வேற எந்த வேரியேஷனுமே இல்லை. ஏன்னா மேட்ச் முடிஞ்ச மாதிரி டவுன் ஆயிட்டாங்க எல்லாருமே. நீங்க அடிச்சா அடிச்சுக்கோ அப்படி போட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அது பார்க்கும்போது. So before we wrap it up, ஒரு சின்ன just ஒரு adding question. So will this cost New Zealand the loss? Situation சொல்லிடுறேன். அதாவது நாளைக்கு வந்து if Pakistan bats first அப்படின்னா they should win approximately by 65 to 70 runs அந்த மார்ஜின்ல. பாகிஸ்தான் சேஸ் பண்ணாங்க அப்படின்னா 13 ஓவர்ஸ்ல approximately they have to complete the target whatever Sri Lanka gives. So இதான் situation. So என்ன நினைக்கிறீங்க 2 பேரும்? எனக்கு என்னமோ பாகிஸ்தான் வந்துருவாங்களோ தோணுது ஒரு சைடில். பாகிஸ்தான் இன்னும் வந்துருவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா லாஸ்ட் போன மேட்ச் அவங்க இதே கிரவுண்டில் தான் ஆடி இருக்காங்க. இந்த கிரவுண்டில் அவங்க இங்கிலாண்டோட ஹாரி ப்ரூக் தவிர எல்லாருமே எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பவுலிங் நாளைக்கு மேட்ச்சில் போட்டாங்கன்னா நல்ல 2 தான் ஸ்ரீலங்காவில், பத்தும் நிசான்காவும் குசல் மெண்டிஸும் தான்.
எடுத்துட்டா கண்டிப்பா ஸ்ரீலங்கா வந்து 80-90 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருவாங்க. அந்த மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு ஒரு 170 எனக்கு தெரிஞ்சு 170 அடிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபுல்லி கான்ஃபிடென்ட் கிடையாது. பட் எனக்கு என்னமோ பாகிஸ்தான் வந்து நாளைக்கு நல்லா பண்ணுவாங்களோன்னு தோணுது. பட் பாபர் அசாம் பதிலாக ஃபக்கர் ஜமான் ஆடணும் மேலே 1 டவுனில். சல்மான் அலியாக 3 டவுன் கூட ஆடிக்கட்டும், 2 டவுன் பாபர் அசாம் ஆடிக்கட்டும், 1 டவுன் ஃபக்கர் ஜமான் ஆடினா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு கிரவுண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ பாகிஸ்தான் வருவாங்கன்னு தோணுது. இந்த லாஸ் நியூசிலாந்து கொஞ்சம் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய லாஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் அவங்க தோத்து போனது நியூசிலாந்துக்கு. ஓகே, ஸோ ஒப்பீனியன் இது. ராம், உன்னோட? இட் இஸ் அ வெரி டஃப் சிச்சுவேஷன் பாகிஸ்தான். ஏன்னா நியூசிலாந்து வந்து தேங்க்ஃபுல்லி தே ஹேவ் மசாக்கர்ட் ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்காவோட மசாக்கர் இல்லாம ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் 20 ரன்ல தான் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோ. அட் ஸ்ரீலங்கா கம் தட் க்ளோசர், பாகிஸ்தானுக்கு சிச்சுவேஷன் would have been more ideal. மேபி ஒரு 20 ரன்ஸ் விக்டரி, 25 ரன்ஸ் விக்டரி அந்த மாதிரி வந்து ஒரு that would have been a normal victory. ஸோ இப்போ ஸ்டில் 68 ரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல they have to win. பேட் ஃபர்ஸ்ட்னா 68 ரன்ஸ்ன்றது இட்ஸ் a huge task. பட் எனக்கு என்னவோ ஐ ஃபீல் பாகிஸ்தான் சேஸ் அப்படின்னா 13 ஓவர்ஸ்ல அவங்களால அடிக்க முடியாது. வித் த கைண்ட் ஆஃப் பேட்டிங் தே ஹேவ், 13 ஓவர்ஸ்ல அந்த டார்கெட்டை சேஸ் பண்றதெல்லாம் இட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல கூட இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஐ வோன்ட் ரூல் இட் அவுட். கம்ப்ளீட்டா சான்ஸே கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்ரீலங்கா அந்த லட்சணத்துல ஆடுறாங்க. ஸ்ரீலங்காவோட கிரிக்கெட் வந்து ஒரே சான்ஸ் தான். பாகிஸ்தான்ல they have to bat first. For them to qualify, சொல்றேன், for Pakistan to qualify they have to bat first, score around 180 to 190 ideally. அது வந்து ஐடியலி வந்து இந்த ஃபரான், நான் போன மேட்சே சொல்லியிருந்தேன், ஃபரான் அண்ட் ஃபக்கர் ஜமான்ஸ் ரோல் ஹேஸ் டு பி so strong tomorrow. ஸோ இவங்க 2 பேரும் இது பண்ணி ஒரு மாசிவ் பார்ட்னர்ஷிப் இது பண்ணிட்டு வந்து அவங்க இப்போ ஸ்கோர் 190 ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அப்படின்னா then there is a chance Pakistani spinners might come into the game, and I will give 2% chance for them to qualify. They bat first. Although 68 runs la huge ask. Ela Sri Lanka வந்து they can play them out. அப்படியே மேட்ச் தோத்துருவாங்க எப்படியோ. ஸ்ரீலங்கா மேல எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. ஸ்ரீலங்கா will lose the match. Pakistan are favorites heading into the match tomorrow. But 68 runs, it's too much of asking. So New Zealand are still in a comfortable position. New Zealand they are in a comfortable position to play South Africa. So அதுதான் இது. ஏன்னா 61 runsல thrashing Sri Lanka, it's helping them at present. ஐயோ ஒண்ணு ஜென்ரலா பாகிஸ்தான் வந்து ப்ரெஷர் மேட்சஸ்ல நல்லா ஆடுவாங்க, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால எனக்கு என்னமோ நாளைக்கு நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. இந்த மாதிரி டைம்லலாம் அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஷைன்ஷா அஃப்ரிடி மேலே 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50 to 60% சான்ஸ் இருக்கு. மேலே டாப் 3 பேட்ஸ்மேன்ஸ் அவங்க பவர் பிளேல எடுத்துட்டாங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 170 வந்துடும், 170 வந்துடும், 160 to 170. பட் 190 வருமானு எனக்கு தெரியாது. பட் 160 170 வந்துடும். எஸ் பத்தாது. பட் பவர் பிளேல 3 விக்கெட் அவங்க எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா போதும். பவர் பிளேல அவங்க 3 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா. பட் அது ஷைன்ஷா அஃப்ரிடி கையில தான் இருக்கு. ஓப்பனிங்கும் அதான் அவங்க கையில இருக்கு. பட் எனக்கு என்னமோ நாளைக்கு பாகிஸ்தான் வருவாங்களோன்னு தோணுது. நாளைக்கு ஜெயிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. ஜெயிப்பாங்க, உள்ள வந்து ஜெயிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அதான் என்னோட ஃபீல் அதான் சொல்லுது. அதோட அவங்க வந்தா இந்தியாவுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு ஃபைனல்ஸ் போறதுக்கு. நீ ரொம்ப யோசிச்ச, ரொம்ப ஃபார் ஃபெச்டா யோசிக்கிற. தொலைநோக்கு பார்வை வந்து நல்லா இருக்கு. சோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து நான் அக்ரி வித் ராம். ஏன்னா கஷ்டம், பாகிஸ்தான் ரொம்ப கஷ்டம் தான் எனக்கும் தோணுது பர்சனலா. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் அவ்வளோ டேலண்ட்லாம் கிடையாது அவங்க டீமுக்கு ஓவராலாவே பேட்டிங் போலிங் எல்லாம் என்னோட ஒப்பீனியன்ல. பட் அதே ஐ அக்ரி ஃபுல்லி அந்த விதத்துல. அண்ட் ராம் சொன்ன மாதிரி தே ஷுட் பேட் ஃபர்ஸ்ட். சேசிங்லாம் பண்ணா ரொம்ப கஷ்டம். இப்போ அதுல வந்து ஆதர்ஷ் சொன்ன மாதிரி சேசிங் பண்றாங்க அப்படின்னா ஷைன் அஃப்ரிடி மாதிரி ஒரு போல அன்னைக்கு ஃபார்முக்கு வந்து ஒரு 4 விக்கெட் எடுக்கணும் பவர் பிளேல. அப்பதான் வந்து ஒரு 80-90 கூட ஆல் அவுட் ஆகிட்டு சேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா கஷ்டம் தான் என்னோட ஃபீலிங். ஸோ சூப்பர். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரதுக்கு மூளை வேணாம்ப்பா. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான்.
அந்த ஆகாக்கு அது கிடையாது. ஆகா என்ன பண்ணுவார், நாளைக்கு மழை பெய்யற மாதிரி இருக்கும், சூஸ் டு பேட் பேர், ஓவர் காஸ்ட் கண்டிஷன் தான் சூஸ் டு பேட் பேர். இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு மேட்ச் வந்து இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சிச்சுவேஷன் போறதுக்கு யூ நீட் சம் அப்ளிகேஷன் இந்த மாதிரி கிரிக்கெட்டிங் சென்ஸ் இதெல்லாம் இருக்கும் தேவை. இதெல்லாம் ஒரு டீம் கேப்டன் எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் லேக்ஸ் இட் சோ மச். ஸோ ஐ திங்க் நான் முதல்ல 2% கொடுத்துருந்தேன். இப்போ நோ ஐ எம் ரெடியூசிங் இட் டு 0. சான்ஸே கிடையாது. இவருக்கு கேப்டன் இருக்கிற வரைக்கும் சான்ஸ் கிடையாது. தேங்க்யூ டியர் வியூவர்ஸ், ஜாலியா பார்த்ததுக்கு. ஹோப் யூ என்ஜாய் திஸ் ஷோ. தேங்க்ஸ் ஆதர்ஷ், தேங்க்ஸ் ராம் ஃபார் திஸ் ஷோ. ஸோ நம்ம வந்து நம்ம வீட்டு கிரிக்கெட்ல வில் பி பேக் அகைன் டுமாரோ ஃபார் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் ரிவ்யூ. ஸோ அதே மாதிரி என்ன நடந்திருக்கு, யாரு செகண்ட் செமிஃபைனலிஸ்ட் ஆஃப் தட் குரூப் அப்படின்னு தெரிஞ்சிடும் அலாங் வித் இங்கிலாந்து. ஸோ லெட்ஸ் ராக் டுகெதர் நாளைக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வீட்டு கிரிக்கெட். லெட்ஸ் ஸ்பீக் கிரிக்கெட் த ஹானஸ்ட் வே. என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். டேக் கேர். பை பை. தேங்க்யூ.